என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த திங்கள் கிழமையில் இந்த வராகியானவள் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தை அருள்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்றைய விடியலானது சதுர்த்தி திதியின் விடியலாக இருந்தாலுமே இன்று மாலை இந்த வராகி எனக்கு உகந்த தேய்பிறை பஞ்சமி திதி நாளல்லவா. இன்றைய பூஜையானது உன் தாயானவள் எனக்குரியது. அதனால் அம்மா உனக்கு வெற்றி வரத்தை அருள்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விதமான தேவையற்ற எண்ணங்களையும் போக்கி இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் உன் கண் முன்னே உன் தாயானவள் நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். என் பிள்ளையே, நீ எப்பொழுதிலிருந்து பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்திலிருந்து இந்த தாயானவள் என்னுடைய சூட்சமமான ஒரு நாமத்தை நான் சொல்கின்றேன். அதை சொல்லிக் கொண்டே இரு. அதாவது ஒரு பெயரை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பதனால் தெய்வத்திற்கு இருக்கின்ற மற்ற பெயர்கள் தெரியாமல் போய்விடுகின்றது. உன் தாயானவள் என்னை நீ வராகி அம்மா என்று மட்டும் அழைப்பதனால் எனக்கிருக்கின்ற மற்ற பெயர்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. இருந்தாலும் என் மீது அதிக அன்பு கொண்ட குழந்தைகளுக்கு தெரியாமல் போக வாய்ப்பில்லை. என் பிள்ளை, இருந்தாலும் இன்றைய நாளுக்கு அம்மா சொல்கின்ற இந்த பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. என் பிள்ளை, இன்றைய இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள். இன்றைய விடியல் உனக்கானது மட்டுமே. உனக்காக விடிந்திருக்கின்ற இந்த வெற்றி விடியலில் உன்னுடைய பயணம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். தேவையற்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இன்று விடிந்திருக்கின்ற இந்த வெற்றி விடியலை நாம் சந்தோஷமாக எதிர்கொண்டு இன்று நமக்கானதையெல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும். மாற்றங்களை வாழ்க்கையில் நான் ஒரே நாளில் கொண்டு வந்துவிட முடியும். அதைத்தான் இன்று அம்மா உனக்கு செய்து விடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய நாமத்தை அதிகமாக உச்சரிக்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே விரைவாக அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தேய்பிறை பஞ்சமி திதி இன்று மாலை 5:09 ஆரம்பமாகின்றது. என் பிள்ளை, இன்று இரவானது உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய நிம்மதியையும் தேவையற்ற குழப்பங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய இரவாக இருக்க வேண்டும். மனம் நிறைந்த நிம்மதி கிடைத்துவிட்டால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிந்துவிட்ட சந்தோஷமும் சேர்ந்து கிடைத்துவிடும் அல்லவா. அதை உன் வாழ்க்கையில் கொடுக்க ஒரு தாயாக உன் அம்மா ஓடோடி வருகின்றேன். என் பிள்ளையே, கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தால் மட்டும்தான் அம்மாவினுடைய இந்த பெயர்களை எல்லாம் தன்னுடைய வாயில் உச்சரிக்க முடியும். என் பிள்ளை, இந்த தாயானவளினுடைய சூட்சமமான இந்த நாமத்தை நீ இன்று சொல்லிக் கொண்டிரு. நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். சமய சங்கேதா என்கின்ற இந்த தாயானவளினுடைய இந்த நாமத்தை நீ சொல்லிக் கொண்டிரு. சரியான நேரத்தில் அம்மா உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவேன். எந்த நேரம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும், எந்த நேரம் உனக்கானதாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நேரத்தை நான் உன் வாழ்க்கையில் அப்படியே
உனக்கானதாக மாற்றி கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் தெய்வத்தை நாடி வரத் தோன்றுகின்ற உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதனை பார்க்க தோன்றியதா என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். சில விஷயங்கள் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நடக்க முடியாமல் போய் தெய்வத்திடம் முறையிடப்பட்டிருக்கும். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உடனடியாக தெய்வத்தினால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் எந்த முயற்சிகளும் இல்லாமல் செய்யாமலேயே ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் வந்து முறையிட்டால் அந்த விஷயம் உன் கைகளில் கிடைப்பதற்கு பல காலங்கள் தாமதமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை நான் தருவதற்கு ஓடோடி வரும்பொழுது அதை பெறுவதற்குரிய முயற்சிகளும் அது பெறுவதற்குரிய அத்தனை விஷயங்களும் உன்னிடத்தில் நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும். என் தங்கமே, அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமே மனநிறைவானதாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றுதான் உன்னால் உணர முடியவில்லை. அது வேறு எதுவும் கிடையாது. உன்னுடைய தேவையற்ற பயமும் உன்னுடைய அந்த தயக்கமும் தான். இந்த இரண்டும் உனக்குள் இருக்கும் வரை எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் சரியாக செய்துவிட முடியாது. பயத்தையும் தயக்கத்தையும் அறவே ஒழித்துவிட வேண்டும். இன்றைய நாள் உன் மனதில் நிச்சயமாக முழுமையான தைரியம் வந்துவிட வேண்டும். நம் வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்கின்ற முழுமையான எண்ணத்தோடு என் பிள்ளை, இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையுமே நீ மனநிறைவோடு செய்து பார். தயக்கம் என்பது யாருக்கு வர வேண்டும் என்பதனை நீ ஒரு நொடி சிந்தித்தால் நிச்சயமாக நீ செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்வாய். தயக்கத்தினால் நீ தொலைத்த காலங்கள் எல்லாம் போதும். இனியாவது சுறுசுறுப்பாக என் பிள்ளை எந்த விஷயத்திலும் எந்தவிதமான தயக்கமும் காட்டாமல் முன்னேறிச் செல்வதற்கான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் இந்த வராகி என்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட போகின்றது. இத்தனை காலமும் அதற்காக நீ பெரிதாக ஒன்றும் நன்றாக வாழவில்லை என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. என் பிள்ளையே, உனக்கானதை அடைவதற்கே நீ பல தயக்கங்களை காண்பித்திருக்கின்றாய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தைக்கு இந்த தயக்கங்களும் தேவையற்ற குழப்பங்களும் அறவே இல்லாமல் வெற்றியை நோக்கிய இந்த வாரத்தின் முதல் நாளில் எக்காரணம் கொண்டும் நாம் எந்த தவறுகளையும் செய்துவிட மாட்டோம் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பல அதிசயங்களுள் இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும். வராகி வந்தால் எனக்கு மனதிற்கு தைரியத்தை கொடுத்தாள், என் வாழ்க்கையை சரி செய்து கொடுத்தாள். தேவையற்ற பயமெல்லாம் என்னை விட்டு சென்றது. இப்பொழுதெல்லாம் யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் எனக்கு வந்துவிட்டது என்கின்ற அளவிற்கு என் பிள்ளையினுடைய மனநிலையானது நல்ல நிலையை அடைந்திருக்கின்றது. என் தங்கமே, எல்லா நேரத்திலும் நீ உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு எதுவுமே கஷ்டமாக இல்லை, எல்லாமே உனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் வாக்கினை கேட்டு நடப்பாயானால் என் பிள்ளை மனதிற்குள் எந்த ஒரு தேவையில்லாத எண்ணத்தையும் வைக்காமல் வராகியின் அன்பு எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு நீ இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு. அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பேன்.
இன்று தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.